ஆமா. வெல்கம் டு காமன் மேன் பிக்சர்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஃபிளாஷ்பேக். தம்முன்னு உட்கார மாதிரி ஒன்று கிளிக் பண்ணும், அப்படி உட்கார மாதிரி. எங்க எங்க கிளிக் பண்ணி என்ன பண்ண போற? இருந்து கொஞ்சம் சொல்லு. உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி. இப்போ உட்காரணுமா? அது போயிருன்னு ரெடி. ஆமா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இப்ப நான் கேப் ரொம்ப நீ பேசணும். நீ வந்து இருக்கிறதுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிற சொல்லு, அதுக்கு அவனை கூட்டு வந்தா. வெல்கம் டு காமன் மேன் பிக்சர்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஸ்டீரியோ டைப்ஸ் இன் மூவிஸ். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஸ்டீரியோ டைப்ஸ், அதாவது பழக்கமாக தமிழ் சினிமாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதில் முதல் அத்தியாயம் என்னன்னா, இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து டார்க் ஸ்கின்டாக இருக்கிறவங்கள வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு இந்த கலாய்க்கிறது, அவங்கள வச்சு பாடி ஷேமிங் பண்ணி அந்த காமெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த தோண்டமணி படம்லாம் பார்த்துருக்கோம். ஆமாம், பாடி ஷேமிங் பண்ணி இந்த குண்டா இருக்கிறவங்கள, எஸ்பெஷலி குண்டா இருக்கிறவங்களாம் வந்து அவங்கள ட்ரோல் பண்ணுறது, கருப்பாக இருக்கிறவங்கள வந்து அவங்கள ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி அவங்கள கலாய்ச்சி காமெடின்னு சொல்லிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மோஸ்ட்லி அன்ஃபேராக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க தமிழ் சினிமாவில். அது இப்போ வரைக்குமே வந்துட்டு லவ் டுடே படம் வரைக்குமே கூட ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேருந்து யோகி பாபு வந்து காமெடியாக தான் பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியில் அவர் எமோஷனலாக அது பேசினோடனே ஜட்ஜ்மெண்ட்டாக மாறிடுச்சு அது. ஆனால் இப்போ கொஞ்சம் அதை கொஷின் பண்ணுறாங்க ஆடியன்ஸு. ஆனால் முன்னாடி காலத்துலலாம் வந்து என் சந்தானமோட ஸ்டார்டிங் ஸ்டேஜெலாம் வந்து அவரோட மேக்ஸிமம் காமெடி வந்து பாடி ஷேமிங், அவனை அந்த மாதிரி கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும், தவிர ஏதாவது பெருசா இருக்காது. அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. பெரிய வாய்க்கு பெரிய சைஸ்ல ஒரு மாப்பிளை கிடைப்பால குனிஞ்சு கோலமே போட முடியாது. அடுத்து இன்னொரு விஷயம், ஹீரோயின் அப்படின்னு சொன்னாலே அந்த வெள்ளையா இருப்பாங்க, ஸ்லோ மோஷன்ல அப்படியே கூந்தல் அப்படி முடி இப்படி பின்னாடி போய் இதுலயே இன்னொன்று அடிஷனலா என்ன ஆகும்னா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோ அசிங்கமா திட்டிட்டு இருப்பாங்க, அது ஸ்லோ மோஷன்ல காட்டி ஹீரோ அதை ரசிப்பார், அசிங்கமா திட்டுறத. அது வந்து என்னன்னா, இப்போ அது வந்துட்டு மாறிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்த்தோன்னே பேசுறது அப்படின்னு சொல்லி இல்லாம, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ரிப்போர்ட்ல வந்துட்டு அது அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இல்லாமல் அவங்க ரெண்டு பேரோட ஐடியாலஜி கனெக்ட் ஆகும், அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஈக்குவலா ரெண்டு பேருக்குமே இருக்கிற அந்த தாட்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால தான் மேற்கொண்டு அவங்க டெவலப் பண்ணுவாங்களே தவிர பார்த்த உடனே வர்றது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. இன்னொரு ரெகுலரான ஸ்டீரியோடைப், அது இப்போ கிடையாது, ஆனால் ரெகுலரான ஒரு ஸ்டீரியோடைப் என்னன்னா, ரவுடிங்க கேங்ஸ்டர் படங்கள்லாம் எடுக்கும்போது அவங்க கிட்ட கண்டிப்பாக ஒரு ஸ்கார்பியோ இருக்கும், இல்லை சுமோ ஸ்கார்பியோ ரெண்டுத்துல தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சுமோவா இருந்துச்சு, இப்போ ஸ்கார்பியோ. வண்டியில இடம் இருந்தாலும் அருவாள் ஆட்டிக்கிட்டு ஃபுட்பால் வச்சுட்டே வருவானுங்க. நீங்க என்ன கில்லி படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணா? நான் மொத்தமா நிறைய படங்கள், எல்லா படங்கள்லயும் ஹரி சார் படங்கள் எல்லாத்துலயும் அதே மாதிரிதான் இருக்கும். உள்ள இடம் இருந்தாலும் வெளியே அருவாள் வச்சு ஆட்டி ஃபுட்பால் வச்சுட்டு வருவாங்க. இது ஒரு வகையான ஸ்டீரியோடைப். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபைட்டரா இருப்பாரு, எல்லா பெரிய அவரோட பெருசா இருக்கிற அடியாளெல்லாம் அடிச்சு முடிச்சிருவாரு. ஆனா ஒரிஜினல் வில்லன் கிட்ட மட்டும் ஒரு 10 நிமிஷம் அடி வாங்கிட்டு தான் அப்புறம் தான் அடிப்பாரு. அவன் தப்பையா இருந்தாலும் சரி, அது எம்ஜிஆர் டெக்னிக். 3 அடி வாங்கிட்டு தான். ஆனா அடியாளுங்க மட்டும் அவன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, இதுவும் ஸ்டீரியோ அடிச்சு ஓட விட்டுறாரு. இது ஒரு வகையான ஸ்டீரியோடைப். ஆனா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைட்டுன்னு சொன்ன உடனே கும்பலா அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வருவாங்க, அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு 2 பேர் வருவாங்க, அதுக்கப்புறமா பார்த்துட்டு 3 பேர் வராங்க, மீதி பேர்லாம் பயந்து ஓடி. அதாவது அந்த ஹீரோக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறாங்க, இந்த ஈஸியா அடிச்சுக்கிறா அப்படின்ட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துட்டு அப்புறம் ஃபைட் பண்ண வராங்க. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு பிரேக் ஆன விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்த வரைக்கும் தோணுச்சு. எங்கன்னா என்னோட பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன், அந்த விஷயத்தை பிரேக் பண்ணது வந்து அசுரன்ல அந்த கிளைமேக்ஸ். ரெகுலர் வெற்றிமாறன் படங்கள்ல அந்த மாதிரி பார்த்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. எவ்வளவோ கேப் இருந்தாலும் ஹீரோ மேல மட்டும் படம். இது நீங்க ஏதோ ஒரு படத்தை ஏதோ ஒரு ஹீரோவை தாக்குற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல இல்ல, எவ்வளவு
புல்லட் கன் சீன்ஸ் இருந்தாலும் அது எவ்வளோ சுட்டாலும் சரி, மணிக்கு எத்தனை செகண்ட் எத்தனை புல்லட் பண்ணாலும் சரி, அது ஹீரோ மேலே மட்டும் படவே படாது, என்ன பண்ணாலும் படாது. இந்த வழக்கமான பேய் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேய் படங்கள்ல பாத்தீங்கன்னா கரெக்டா நைட் நேரத்துல பேய் வரும், அது ரெகுலர் பேய் படம் நடக்குது. ஆனா ஒரு தனியான ஒரு வீட்டுல, பெரிய பெரிய வீட்டுல ஒன்றதான் இருக்கும், சின்ன சின்ன இந்த 1 BHK எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காதுன்றதுனால அவங்க எப்பவுமே ஒரு 3 BHK ஒரு பெரிய பெரிய வீடுகள்ல மட்டும்தான் பேய்கள்லாம் ஸ்டே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அது வேணும்னே தேடிக்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஆமா, தனியா தான் வீடு வேணுன்ற மாதிரி. அது ஏன் சிட்டிக்குள்ளலாம் வாழ மாட்டாங்க? சிட்டிக்குள்ள பேய்லாம் வராதா? அது தனி வீட்டில் மட்டும்தான், இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல மட்டும்தான் பேயெல்லாம் ஸ்டே பண்ணுன்றதுனால ஆக்சுவலா அதான் கம்ஃபர்டபுளா வேற இருக்கும். ஆனா அந்த விஷயத்த பிரேக் பண்ணது வந்துட்டு இவரு தான், தியாகராஜன் சார். ஆக்சுவலா அதுவே ஒரு ரீமேக் படம் தான், ஷாக்குன்னு சொல்லிட்டு பிரசாந்த். அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இருக்கிற வீட்டுல ஒரு அந்த அபார்ட்மெண்ட்குள்ள நடக்கிற ஒரு கதையா இருக்கும் அது. அடுத்த ஸ்டீரியோடைப் என்னன்னா, படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு கரெக்டா 10வது நிமிஷத்துல ஒரு மோட்டிவேஷனல் சாங் வந்து மோட்டிவேஷனல் சாங் வந்து அவங்க அவங்களோட ஃபேன்ஸ், அந்த ஹீரோட ஃபேன்ஸ்க்கு எல்லாமே ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு சாங் வந்து கொடுக்கறது தான் அடுத்த ஸ்டீரியோடைப். அது கொடுத்தும் சரிக்கிட்ட மாதிரி தெரியல. ஆமா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மாதிரி ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துல ஒரு ஓப்பனிங் சாங், அது ஒரு மோட்டிவேஷனல் சாங் மாதிரி அவங்களோட ஃபேன்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு சாங் வந்து கொடுத்துருவாங்க. ஹீரோ பத்தி பேசணும்ல, வில்லன் வில்லன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மீச பெருசா வச்சுக்கிட்டு, அது கத்தியோட ரத்தம் வந்துட்டாலே அவரு பயங்கரமான ஆளுப்பா. ஆமா, அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப். இவர் வந்து உட்காந்து வெட்டிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, ரத்தம் இல்லாம ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை அந்த மாதிரி. இன்னொரு பயங்கரமான ஸ்டீரியோ வில்லன், இன்னொரு பயங்கரமான ஸ்டீரியோ டைப் ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு பக்கம் நார்மலாவே ஒரு ஸ்டீரியோடைப் என்னன்னா, அந்த முஸ்லிம்ஸ்ல வந்து தீவிரவாதிகளா காட்டுறது ஒரு அது பழசு, ரொம்ப பழைய மேட்ரு. அது அவங்களுக்கு. கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து என்னன்னா, சைக்கோ கில்லர்னாலே கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான், கிறிஸ்டியன் நேம் மட்டும்தான் வச்சு ஒரு இருக்கும். ஏன்னா நீங்க பாருங்க, கிறிஸ்டபர் பாருங்க, 11 படத்துல வந்து ஒரு நேம் வச்சு பெஞ்சமின் வச்சிருப்பாங்க. இது மாதிரி சைக்கோ படங்கள்னாலே மேக்சிமம் வந்து கிறிஸ்டியன்ஸ் பேரை மட்டும்தான் வச்சிருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வில்லன்னாலே இப்படிதான் காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பிரேக் பண்ணது வந்துட்டு இங்க தனி ஒருவன்ல. ரொம்ப எந்த ஒரு விஷயத்திலுமே இன்வால்வ் ஆகாம அவளோட பிரில்லியன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் முடிப்பாரு. அது சூப்பரா இருக்கு. ஒரு ஹீரோயிசம் கலந்த ஒரு வில்லனை பார்த்த ஒரு ஃபீல் அந்த படத்துல. அதுக்கப்புறம் தான் வில்லன், உங்களோட தமிழ் சினிமா வில்லன்ஸை ஹேண்டில் பண்ற ஒரு விதமே மாறுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பிக் பட்ஜெட் கமர்ஷியல் ஃபிலிம்னாலே கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு ஸ்பெஷல் சாங் ஆமா கண்டிப்பா இருக்கும். அது பர்டிகுலரா வில்லன் சைட்ல இருந்து அவங்க ஏதோ அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி ஒரு சாங். ஒன்றும் இல்லை, அதாவது அந்த சீன் எப்படி இருக்கு, எப்படி அதை கொண்டு போவாங்க அப்படின்னா, நார்மல் இது ஸ்கிரீன் பிளே ஸ்டீரியோடைப் தான். ஹீரோவோட டவுன்ஃபால் ஆயிருக்கும் அந்த படத்துல. அந்த இடத்துல ஒரு ஹீரோ சைட்ல சேர் பண்ற மாதிரி ஒரு ஐட்டம் சாங் வைப்பாங்க. அந்த ஐட்டம் சாங் கூடவே ஹீரோ வந்து எலிவேட் ஆகிற மாதிரி கொண்டு போறதுதான் அந்த சாங் அதுக்காக தான் வச்சிருப்பாங்க. ரீசெண்டா வர ஒரு ஸ்டீரியோடைப், இது ரீசெண்டா தான் வந்துகிட்டு இருக்கு, யூஸ்லெஸ் கேமியோஸ் சொல்லல, யூஸ்லெஸ் கேமியோஸ் வந்து சொல்றேன். நிறைய படங்கள்ல எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் லோகேஷ் கனகராஜ் தான் இந்த கேமியோஸ்லாம் ரொம்ப பண்றது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். KS ரவிக்குமார் தெரியுமா? சரி, அவர் KS ரவிக்குமார் அந்த படத்தை டைரக்டர் கேமியோ வர்றது வேற, அதர் ஸ்டேட் ஆக்டர்ஸ் வேற ஃபேஸ் வேல்யூ இருக்க ஆக்டர்ஸ் வந்து கேமியோஸ் நடிக்க வைக்கிறது யூஸ்லெஸ். இப்போ ரோலக்ஸ் அப்படின்ற கேரக்டர் வந்து விக்ரம் படத்துல வரும்போது அதுக்கான லீடை வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பாங்க. ரோலக்ஸ் யாருன்றத வந்து நம்ம ஓகே யார் அந்த ரோலக்ஸா இருக்கும், சந்தனத்தோட
பெரிய ஆளா ஒருத்தர் இருக்கு அப்படின்னா அந்த ரோலக்ஸ் யாரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி நம்மளுக்கு இருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்த படங்கள் லோகேஷ் கனகராஜ் படங்களை மட்டும் சொல்ல, நிறைய படங்களை சொல்றேன், யூஸ்லெஸ் கேமியோஸ் வந்து நிறைய இருக்கு. இப்போ ரீசெண்டா கூட மலையாளம் லோகா படத்தை கூட நிறைய கேமியோ இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ரீசனே இல்லாம திடீர்னு கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஓப்பனாவே சொல்லிடலாம், கூலி படத்துல அமீர் கான் அவர் தேவையே இல்லை, வேண்டாம். ஆனா இன்டர்வியூ அதுக்கு மேலே நடந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாருன்னா, அமீர் கான் வந்து ஒரு மெயின் கேரக்டர் அந்த படத்துல. ஸோ அந்த அமீர் கானை தவிர யாரும் பண்ணியிருக்க முடியாது. எக்ஸாக்டா இந்த டைலாக் அப்படியே வரும். அவளோட பிரசன்ஸ் அந்த படம் ஃபுல்லா உங்களால பார்க்க. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. தோத்துக்கிட்டு இருக்கியா? அப்புறம் இன்னொரு ஸ்டீரியோடைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத இடங்கள்ல ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்றது, பழைய 90s சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்றது. இது வந்து இங்க யாரையும் தாக்கல, அவரு கொண்டு வந்த ட்ரெண்ட் தான் அது. அது வந்து ஒரு விஷயத்து ஒரு கட்டத்துக்கு மேல அவுட் டேட் ஆயிரும். அது அவ்வளவுதான். அது அதுக்கப்புறம் நீங்க திருப்பி அதே எங்களுக்கு இந்த 90s சாங் கொடுக்கறது வந்து திணிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குட் பேட் அக்லி படத்துல நிறைய தேவையில்லாத இடங்கள்ல பிஜிஎம். அப்ப எதுக்கு நீங்க மியூசிக் டைரக்டர் வச்சிருக்கீங்க படத்துல? பழைய இளையராஜா சாங்ஸ் எடுத்து நீங்க போட்டுருக்கலாமே. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பழைய சாங்ஸ் வந்து நீங்க போட்டு எங்களுக்கு தகட்ட விட வேண்டாம். அது ஒரு ஸ்டீரியோடைப். அது கதையோட வந்தா அக்செப்ட் பண்ணிப்போம். அது தேவையில்லாம கொண்டு வந்து வைக்கிற அப்படின்றப்போ வந்துட்டு தகட்டுது, ஏன்டா அப்படின்ற மாதிரி தோணுது. அதான் என்னென்ன டெக்னாலஜியும் இருக்கு கிட்னாப் பண்றதுல. ஆனா ஒரே இதுதான், கர்ச்சிப்ல அமுக்கெல்லாம் வாங்கிடுவாங்க. ஆனா அப்பெல்லாம் கிடையாது, சயின்டிபிக்கா அது ப்ரூவ்டு கிடையாது. மேக்ஸிமம் 2 நிமிஷத்துக்கு மேல ஆகும் ஒருத்தர் அன்கான்சியஸ் பண்றதுக்குன்னு. அந்த 2 அது வச்ச உடனே அப்படி மயங்கிறது. இன்னொரு இப்போ இங்க குளோரோஃபார்ம்லாம் அவ்வளவு செலவெல்லாம் பண்ண தேவையில்ல, உருட்டுக்கட்டை எடுத்து மண்டையில எடுத்து மயக்கப்பட்டு வந்துருவாங்க. இது ஒரு ஸ்டீரியோடைப்பா இருக்கும். இதெல்லாம் லாஜிக் நம்ம நம்பிக்கிட்டு பார்த்துக்கிட்டு. ஓகே, இது மாதிரி நம்ம நிறைய ஸ்டீரியோடைப்ஸ் தமிழ் சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் கூட நிறைய வந்து ஒருத்தவங்க ஒரு பொண்ணு பண்ணி அது ட்ரெண்ட் ஆயிருச்சுன்னா அதையே நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அந்த விஷயத்த வந்து முதல்ல ரசிச்சா மாதிரி எல்லா தடையும் ரசிக்க விட மாட்டாங்க. அதை வந்து திகட்டுற மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அது மாதிரி நீங்க பார்த்த தமிழ் சினிமால இருக்கிற ஸ்டீரியோடைப் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க பார்த்த ஸ்டீரியோடைப்ஸ், நாங்க மிஸ் பண்ண ஸ்டீரியோடைப்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, காமெடி விஷயமா இருக்கட்டும், இல்லை பொலிட்டிக்கல் சம்மந்தமாக இருக்கட்டும், இல்லை சினிமா சம்மந்தமாக இருக்கட்டும், இது சினிமான்னு இல்லாமல் மற்ற துறையில் எதில் இருந்தாலுமே எந்த ஸ்டீரியோடைப்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க மிஸ் பண்ண சொல்லுங்க. அது ஒரு தனி வீடியோவா எடுத்து சொல்லுங்க. நாங்க மிஸ் பண்ணதை சொன்னீங்கன்னா யார் என்னன்னு சொல்லிட்டு அதை படிச்சு நாங்க இன்னொரு வீடியோ போடுறோம். கண்டிப்பா போடுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஏபிடி சந்தோஷ்குமார்.